ஹலோ ட்ரேடர்ஸ். மார்க்கெட்டில் இங்கே ரத்த ஆறே ஓடுது. கண்டினியூஸாக இங்கே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே டவுன்ஃபால்ஸ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் சேம் டைம் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரியல் ரீசன் என்ன எல்லாத்தையுமே இன்னைக்கு வீடியோஸில் ஃபுல்லாக பார்க்கலாம். ட்ரேடர்ஸ், இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். நவராத்திரி ஸ்பெஷல்னால என்னுடைய கோர்ஸும் சரி அண்ட் மெம்பர்ஷிப்லையும் சரி டேரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் சேல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணணும்னா இந்த கோர்ஸை நீங்கள் டெஃபினட்டாகவே செக் பண்ணி பார்க்கலாம். ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 1000 சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ 50% டேரக்டாக டிஸ்கவுண்ட்ல வெறும் ஜஸ்ட் நீங்கள் 499ல கிராப் பண்ணிக்க முடியும். மந்த்லி மெம்பர்ஷிப் ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நான் 220ல சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ வந்து 32% டேரக்டாக ஃபிளாட் டிஸ்கவுண்ட்ல வெறும் ஜஸ்ட் 149ல சேல் பண்ணிட்டு இருக்கேன். இதுலையுமே நீங்கள் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். பெஸ்ட்டான ஆஃபர் இங்கே இயர்லி மெம்பர்ஷிப்பில் தான் பார்க்க முடியும். நார்மலாக ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 3000 சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ 50% டேரக்டாக ஃப்ளாட்டாக டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் நீங்கள் 1499ல 1 இயர்க்கு மெம்பர்ஷிப்பை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். ட்ரேடர்ஸ், இந்த மெகா டிஸ்கவுண்ட் 50% ஆஃபர் இந்த நவராத்திரி எண்டு வரைக்கும் தான் இருக்கும். இந்த சான்ஸை மிஸ் பண்ணுறாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். மார்க்கெட்டில் இங்கே எஃப்ஐஎஸ் டேரெக்டாகவே இங்கே நெட் செல்லராக இருக்காங்க. அதை கிளியராக பார்க்க முடியுது. நான் கிளியராக வந்து இங்கே ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட் இருக்குல்ல, நான் அதுதான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். 26 செப்டம்பர் நேற்று பார்த்தீங்கன்னா 4900 கோர்ஸ் கிட்ட சேல் பண்ணிடுறாங்க. அதேமாரி 24 செப்டம்பரில் 2400 கோர்ஸ் இருக்குது. அண்ட் 23 செப்டம்பரில் 3500 கோர்ஸ். ஒரு ஆல்மோஸ்ட் 22 செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 2900 கோர்ஸ். ஒரு நல்ல ஒரு கிளியராக சொல்லிச்சுன்னா கண்டினியூவாக இங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நம்பர்ஸ் நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. எஃப்ஐஎஸ் இந்த மாதிரி கண்டினியூவாக இங்கே சேல் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனு நம்ம இந்தியன் மார்க்கெட்டு வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இப்பயுமே ஒரு ப்ராப்பராக இல்லை. மீன்ஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா அதே சேம் டைம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டையும் ஓவராலாக இருக்கிற எல்லா மார்க்கெட்டையும் சேர்த்து பார்த்துச்சுன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் தான் இப்போதைக்குமே வேல்யூவேஷன்ஸில் ஒரு பெட்டராக இருக்குது. அண்ட் இருந்தாலுமே எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கண்டினியூவாக சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் சேம் டைம் நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா மார்க்கெட்டையும் பார்த்தீங்கன்னா கிளியராக பார்க்க முடியும். எல்லாமே இங்கே டவுன்ஃபாலாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஃபுல்லாகவே இங்கே டவுனில் தான் இருக்குது. நல்லா கிளியராக பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் நெகட்டிவ் தான் இருக்குது. S&P 500 இதுவுமே டவுனில் தான் இருக்குது. நாஸ்டாக் மீன்ஸ் ஐடி செக்டரில் இருக்க நல்ல பெஸ்ட்டான கம்பெனிஸ் இதுவுமே எல்லாமே கீழே தான் இருக்குது. அண்ட் ரசல்ஸ் இருக்குது, அதுவும் எல்லாமே கீழே தான் இருக்குது. ஓவரால் விக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெட்டரான வேல்யூவேஷன்ஸில் இல்லை. இதுவுமே இங்கே டவுனில் தான் பார்க்க முடியுது. இதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வெறும் ஜஸ்ட்டு 0.70 பாயிண்ட் தான் இங்கேயுமே ப்ளஸில் இருக்குது. இதுவும் அந்தளவுக்கு பெட்டராக இல்லை. ஓரளவுக்கு மீன்ஸ் மார்க்கெட்டே ஒரு பேனிக்கில் இருக்குது. நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. மார்க்கெட்டே இங்கே கீழே விழுந்துட்டு தான் இருக்குது. இது நல்ல கிளியராக பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் இங்கேயுமே பார்த்தது தான் நிஃப்டி 50 இது. அண்ட் சேம் டைம் பேங்க் நிஃப்டி பாருங்கள், இதுவுமே கீழே டவுன்ஃபால் தான் இருக்குது. அண்ட் சேம் டைம் ப்ரைவேட் பேங்க் பார்க்க முடியும். இதுவுமே மீன்ஸ் கீழே தான் இருக்குது. பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா அதுவுமே டவுன்ஃபால் தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே டவுன்ஃபால் இருக்குது பார்த்தீங்களா. இது ஓரளவுக்கு தான் இங்கே டவுன்ஃபாலில் இருக்குது. மீன்ஸ் நிஃப்டி 500 இருக்கட்டும், நிஃப்டி 250 இருக்கட்டும், நிஃப்டி 150 இருக்கட்டும், அண்ட் ஆட்டோ செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே டவுனில் தான் இருக்குது. இது எல்லாமே டவுனில் இருந்தாலும் ஒரு செக்டரை மட்டும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி இவன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இங்கே கீழே இருக்கிறது நல்லா கிளியராக பார்க்கலாம். ஒரு ஆல்மோஸ்ட் இப்பயுமே எவ்வளோ கீழே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேருந்து நம்ம ஹைலேருந்து மீன்ஸ் கீழே டவுன் பண்ணிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் மீன்ஸ் நான் இது இடிஎஃப்ஸில் சொல்கிறேன். சாரி, இடிஎஃப்ஸில் இல்லை, இண்டெக்ஸில் சொல்கிறேன். 26% இவன் கீழே டவுனில் இருக்கான். இந்த மாதிரி இவன் கீழே டவுனில் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னதுன்னா நம்ம ட்ரம்ப் ஐயா இங்கே தூங்கவே மாட்டார்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று நம்ம இந்தியா மேலே கொண்டு வந்துட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி தான் இப்பயுமே ஒன்று கொண்டு வந்துட்டாரு. H1B விசா அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்துட்டாரு. இது என்னன்னு சொல்லி கேட்டுச்சுன்னா ரொம்ப சிம்பிள் தான். மீன்ஸ் நம்ம எந்த கண்ட்ரியில் போனாலுமே ஒரு விசான்னு சொல்லிட்டு எடுப்போம். அதே மாதிரி தான் நம்ம யூஎஸ் கண்ட்ரிக்கெல்லாம் போகிற மாதிரினா மீன்ஸ் இந்த டெக் கேட்டகரி இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் விசா எடுக்கிற மாதிரி தான். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனல் ஒரு அமௌண்ட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா அதை வந்து ட்ரம்ப் இப்போ வந்து லால சேஞ்ச் பண்ணி மீன்ஸ் $1 lakh விசா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இதனால இம்பாக்ட் என்ன ஆகும்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். யூஎஸ்ல இங்கே யாரையாவது எம்ப்ளாயியை ஹை பண்ணி அவங்களுக்கு மீன்ஸ் ஜாப் தரணும்னா அவங்களுக்கு பே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ரொம்ப அதிகமாக தான் பே பண்ணி ஆகணும். அதே டைமில் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து யாரையாவது அவங்க யூஎஸ்ல கொண்டு போய் மீன்ஸ் எம்ப்ளாயை கொண்டு போய் அங்கே வேலை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமாக இங்கே பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆஸ் கம்பேர்ட் டு யூஎஸ் சிட்டிசன்ஷிப்போட கம்பேரிசன் பண்ணும்போது. ஸோ இனிமேல் யாரெல்லாம் இந்தியாவிலேருந்து யூஎஸ்ல போய் எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே விசாலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். அண்ட் சேம் டைம் அங்கே ஆல்ரெடி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குமே விசா வந்து ஒரு டைமுக்கு மேலே மீன்ஸ் எக்ஸ்பைரி ஆகும். அந்தமாரி எக்ஸ்பைரி ஆனாலும் அவங்களுக்கு ரினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் அவங்களுக்குமே ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். அதனால் இதனால பார்த்தீங்கன்னா
ஜாப்லெஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். அண்ட் ஜாப்லெஸ் ரொம்ப அதிகமாச்சுன்னா மீன்ஸ் நம்ம இந்தியன் தான் வந்து அங்கே போயிருக்காங்க. அவங்க எல்லாருமே ரிட்டர்ன் வந்து இங்கேயே வருவாங்க. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி செக்டருமே ரொம்ப அதிகமாக அடி வாங்கி கீழே டவுனில் போயிட்டு இருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராகவே இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஆல்ரெடி நம்ம இங்கே 2 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒன்று வந்து எஃப்ஐஎஸ் கண்டினியூவாக சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஐடி செக்டருமே இப்போ செம்மையாக கிராஷ் ஆகிட்டு இருக்கு. இது ரெண்டுமே பார்த்துக்கோம். அண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா பேங்கிங் செக்டருமே பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டருமே கீழே விழுந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன? இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இந்தியாலையுமே ஆர்பிஐ ஃபர்ஸ்ட் அக்டோபருக்கு இங்கே மீட்டிங் நடத்துவாங்க. மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுக்கு. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக இருக்கிறது 5.50% இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்குமே பப்ளிக் ஒப்பீனியன் இருக்குது என்ன வரப்போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ரொம்ப அதிகமாக கீழே பாட்டம் தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரேட் கட் வருமா இல்லை இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குமா என்ன ஏதுன்னு தெரில. அதனால தான் இங்கே பேங்கிங் செக்டர்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டருமே இங்கே ரொம்ப அதிகமாக அடி வாங்கிட்டு இருக்குது. ஓவராலாக பவுலர் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் செம்மையாக இடியாப்ப சிக்கல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த இடியாப்ப சிக்கலையுமே நான் ஆல்ரெடி மீன்ஸ் நான் ப்ரீவியஸ் வீடியோன்னு சொல்லியிருந்தேன் மார்க்கெட் கரெக்ஷன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம் ஒரு டெம்பரரி மீன்ஸ் அந்த டெம்பரரி பேஸ் சொல்கிறாங்களா இது எல்லாமே ஷார்ட் டைம் சின்னதாக இருக்கிறதா. இதே லாங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கூடிய சீக்கிரமாக ரிகவர் ஆகி நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கும் ஒரு நல்ல பெட்டரான நெக்ஸ்ட் ஒரு ஆல் டைம் ஹை லெவலில் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க. லிமிடெட் டைம் ஆஃபர் மட்டும்தான் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்பெனிலையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் போர்ட்ஃபோலியோவை க்ரோ பண்ணுறதுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்பாக இருக்கும். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். மார்க்கெட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப நெக்ஸ்ட் வீடியோஸில் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பாய்.